ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا. السلام عليكم ورحمة الله وبركاته. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. صلاة على ياسين حبيبي توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله. رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله. رضينا بالله ربا بالإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بمحي الدين عبد القادر جيلاني شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر والملائكة والكتاب والنبيين وآتى المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والسائلين وفي الرقاب وأقام الصلاة وآتى الزكاة والموفون بعهدهم إذا عاهدوا والصابرين في البأساء والضراء وحين البأس أولئك الذين صدقوا وأولئك هم المتقون. சங்கிக்கும் மிகுந்த மேன்மைக்கு முறைத்தான் அல்லாஹின் மேலான நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹின் மேலான அருளும் அவனின் கருணையும் காருண்ய வல்லல் ஹாத்தமுல் நம்பியா அஷ்ரஃபுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் முத்தகீன்கள் முஃமினீன்கள் இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் இருந்து செய்மெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தகையோர் மீதும் நம்மை நேசிக்கக்கூடியவர்கள் மீதும் நாம் நேசிக்கக்கூடியவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். எல்லாமல் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மேலான கருணையினால் நம்மையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் கடல் கடந்து இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களையும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் ஹதரிலும் சஃபரிலும் அல்லாஹ் எப்பொழுதும் நம்மை பாதுகாத்து அருள்வானாக.
வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாலிஹீன்களான நல்லவர்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் வாழடி வாழையாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. உலகில் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எங்கெல்லாம் யாரெல்லாம் நோயாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் பரிபூர்ண ஷிஃபாவை ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. நாம் வாழும் காலமெல்லாம் நம்முடைய உள்ளத்திலும் நாம் வாழும் இல்லத்திலும் அல்லாஹ் நிம்மதியை தந்து ஆஃபியத்தோடு நீண்ட ஆயுள் வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் அல்லாஹ் நசீபை தந்தருள்வானாக. ஆமீன். சங்கை மிகுந்தவர்களே, சென்ற வாரம் யூதர்களும் நசாராக்களும் தங்களுடைய வாழ்க்கையில் இதில்தான் நன்மை இருக்கிறது என்பதை அவர்கள் ஒரு வட்டமிட்டு அந்த வளையத்தில் நிற்க, ரப்புல் ஆலமீன் உங்களுடைய வணக்கத்தில் நீங்கள் முன்னோக்கக்கூடிய திசையில் மாத்திரம் அல்லாமல் எதிலெல்லாம் நன்மைகள் உண்டு என்பதை அல்லாஹ் சில காரியங்களை கோடிட்டு காட்டுவான். அதில் முதன்மையாக கொடுக்கின்ற பொழுது மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் நம்புங்கள். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் தூய்மையானவன், அவன் பரிசுத்தமானவன், வணங்குவதற்கு தகுதியானவன், அவன் சக்தி உடையவன், எல்லா விதமான ஆற்றலுக்கும் சொந்தக்காரன், அடியார்கள் மீது கருணை உள்ளவன், கிருபை காட்டக்கூடியவன், வணங்கக்கூடியவர்களுக்கும் வணங்காதவர்களுக்கும் திட்டக்கூடியவர்களுக்கும் புகழக்கூடியவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் உயர்ந்தவர்களுக்கும் தாழ்ந்தவர்களுக்கும் அவன் கிருபை மாத்திரம் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா பொழிந்து கொண்டிருக்கிறான். அவன் எப்பொழுதும் கருணையாளன். மழை வந்தாலும் மனிதன் திட்டுவான், மழை இல்லாமல் இருந்தாலும் திட்டுவான், மழை பெஞ்சாலும் திட்டுவான். என்ன மழைப்பா அப்படின்னு சொல்லுவான். மழை பெய்யலன்னு வைங்களேன், மழையே இல்லப்பான்னு சொல்லுவான். ஒரு காரியம் நல்ல காரியம் செய்தாலும் ஏசுறான், நல்ல காரியம் செய்யாம இல்லாம இருந்தாலும் ஏசுறான். துவா கொஞ்சம் நீட்டி ஓதிட்டா என்ன அசத்து துவா நீட்டிட்டாருன்னு சொல்லுவான். அசத்து என்ன துவா சுருக்கிட்டிய அப்படின்னு சொல்லுவான். கடையை விட்டு போட்டு வந்தா, வேலையை விட்டுட்டு போட்டு எல்லாத்தையும் சொல்லுவான். நமக்கு தாங்க முடியாது, மனிதர்களுடைய உள்ளம் தாங்காது. ஆனா அல்லாஹ் தாங்கி கொண்டு இருக்கிறான். வா என்கிட்ட வந்துட்டான் ஆகணும், என்கிட்ட வராம இருக்க முடியாது. இல்ல என்கிட்ட வந்துட்டா நீ தப்ப முடியாது. ரப்புல் ஆலமீன் அதனால விட்டுக்கொண்டே இருக்கிறான், விட்டுக்கொண்டே இருப்பான். நீ எவ்வளவு அட்டகாசம் செய்தாலும் சரி, எவ்வளவு அநியாயம் செய்தாலும் சரி, எத்தனை பேரை தூண்டி விட்டு சமுதாயத்தை சீர்கெடுப்பதற்காக வேண்டி குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் சரி, உங்களுக்குள்ளேயே நீ ஏற்படுத்தினாலும் சரி, அல்லாஹ் விட்டுக்கிட்டு இருப்பான். சமுதாயத்தில் இருந்துகிட்டு சீர்கெடுக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் விட்டு வைப்பான். ஒற்றுமை சேர்க்கக்கூடியவர்கள் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் தஆலா ஒற்றுமையை நாடக்கூடிய மக்கள் அல்லாஹ் ஆக்கி அருள்வான். அப்ப அல்லாஹ் யார்? தானியேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்க. தானியேல் அலைஹிஸ்ஸலாம் அவன் ரப்பு எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்ட ரப்பு? தானியேல் என்கிற ஒரு நபி இருந்தாங்க. 1,24,000 சொல்றோம் இல்லையா, அதுல ஒரு நபி தானியேல் அலைஹிஸ்ஸலாம். அவங்களே சொல்றாங்க, ஒரு கட்டத்தில் நான் வனாந்தரமான காட்டு பகுதியில போய்கிட்டு இருந்தேன். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று யா தானியேல் அப்படின்னு ஒரு சப்தம் வந்துச்சு. நான் வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்பி திரும்பி பார்த்தேன். ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டு பகுதி. கொஞ்சம் தூரம் நடந்தேன். மீண்டும் யா தானியேல் அப்படின்னு கூப்பிடப்பட்டுச்சு. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல கூப்பிட்டா சப்தம் வந்தா அது நம்ம பேரு கூப்பிட்டு வந்தா எப்படி இருக்கும்? என்னடா இது, பாலைவனம் காட்டு பகுதி, சத்தம் போட்டு வருது. ஆனா ஏய் அப்படின்னு கூப்பிடுறதுக்கும் பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. யா அப்துல்லா பொதுவா அல்லாஹ்வின் அடிமையே அப்படின்னு கூப்பிடுறதுக்கும், ஏ தம்பி, ஏ அண்ணா அப்படின்னு கூப்பிடுறதுக்கும் பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இத்தனைக்கு என் பேர் சொல்லி கூப்பிடப்படுது. பல்தஃபத் யமீனம் வ ஷிமாலா, வலதுபுறமும் இடதுபுறமும் முன்னும் பின்னும் நான் பார்த்தேன், ஆள் யாரும் இல்லை. யா தானியேல் கிஃப், தானியேலே நில் என்று சொல்லப்பட்டுச்சு. கடைசியில பார்த்தா ஒரு பகுதி, என்ன இடது பக்கம் வலது பக்கம் பார்த்தேன், ஒரு கூடாரம். தானியேல் சொல்றாங்க, அல்லாமா இஸ்மாயில் ஹக்கீல் வர்ஸ் ரஹ்மஹுல்லாஹ் ரூஹுல் பயான் என்ற தஃப்சீர் கிதாபில் இதை பதிவு செய்வாங்க. இன்னைக்கு இந்த ரூஹுல் பயான் சொன்னாலும் என்னன்னு வழங்காதவன் இருக்கிறான், புரியாதவன் இருக்கிறான், புரியாதவங்களும் இருக்கிறாங்க. அதனாலதான் ரூஹுல் பயான்ங்கிறத தஃப்சீருங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். அப்ப அந்த கிதாபில் இந்த செய்தியை கொண்டு வராங்க. அப்ப போனா அந்த கூடாரத்துக்கிட்ட போனா சுப்ஹானல்லாஹ் ஃபைதன் ஷாபுன் மய்யித்துன், ஒரு வாலிபர் மையத்தான நிலையில் இருக்கிறார். ஜனாசா இருக்குது.
கண்ணஹு கநாயிமுன், அவர் தூங்குவது போன்று இருக்குது, தூங்குவது போன்று இருக்குது மையத். அவர் பக்கத்துல ஒரு வாள் இருக்குது, அந்த வாள்ல எழுதப்பட்டிருச்சு நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் என்று அந்த வாள்ல எழுதப்பட்டிருச்சு. தன்னுடைய தலைமுறை முழுக்க எழுதப்பட்டிருச்சு. 1700 வருஷம் நான் வாழ்ந்தேன், அதுல எழுதப்பட்டிருச்சு. எத்தனை வருஷம்? 1700 வருஷம் நான் வாழ்ந்திருக்கிறேன். இப்படி எல்லாம் வாழ்ந்தேன். இத்தனை பட்டணங்களை, இத்தனை ஊர்களை நான் உருவாக்கினேன். எனக்கு இவ்வளவு பெரிய பட்டாளங்கள் இருந்துச்சு, இத்தனை அதாவது வீரர்கள் இருந்தாங்க. என்னுடைய ஹசானாக்கள் சுப்ஹானல்லாஹ் வகான யஹ்மிலு மஃபாத்தீஹில் ஹஸாயின் 400 பகல், 400 கோவேரி கழுதை என் ஹசானாவினுடைய திறவுகோலை சுமக்கும். இவ்வளவு பெரிய சொத்து, அதாவது இடத்திற்கு சொந்தக்காரன், ஹசானாக்களுக்கு நான் சொந்தக்காரன். இப்படியெல்லாம் வாழ்ந்தேன். 1700 வருஷம் வாழ்ந்தேன். இத்தனை பட்டாளங்களை உருவாக்கினேன், இத்தனை ஊர்களை உருவாக்கினேன். என்னிடத்தில் யாரெல்லாம் எந்தெந்த நாடுகள் எல்லாம் வந்து போர் செய்தார்களோ யாரும் வெற்றி பெற்றதில்லை, என்னிடத்தில் தோல்வியைதான் சந்திப்பார்கள். இப்படி எல்லாம் முழுமையாக எழுதப்பட்டிருச்சு. பலம் யுனாஸஅனி அஹதும் மின் அஹ்லி துன்யா, என்னிடத்தில் யாரும் வெற்றி கண்டதில்லை, தர்க்கித்தவர்கள் வெற்றி கண்டவர்கள் இல்லை, யாரும் ஜெயித்தவர்கள் இல்லை உலகத்தில அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதப்பட்டிருச்சு. இப்படி எல்லாம் இருக்க சுப்ஹானல்லாஹ் அவர் சொல்றாரு. அந்த தானியேல் சொல்றாங்க, அதுல எழுதப்பட்டிருந்துச்சு, கடைசியாக ஒரு கட்டத்தில் நான் இந்த காட்டு பகுதியாக நான் மாத்திரம், அதாவது அல்லாஹ் ஒரு சமயத்தில் கொண்டு முடிவு ஆக்கிட்டோன்னு வைங்களேன், எங்கேயாவது கொண்டு தள்ளிடும். ஒரு ஓரப்பகுதி எல்லாம் கூட போவான், இவர் எங்கேயாவது ஒரு பாதையில போவாரு, கடைசியில பாதை தெரியாம திக்கு திசை தெரியாம இருப்பாரு. கூட வந்தெல்லாம் அங்க நிற்பாரு மன்னர், இங்க நிற்பாரு மன்னர், அப்படிங்கிற அடிப்படையில் போயிடும். அவர் சொல்றார் சுப்ஹானல்லாஹ், நான் இப்படியாக கடைசியாக வந்தேன், காட்டு பகுதியில் மாட்டிக்கொண்டேன். என் கூட வந்தவனெல்லாம் தேடினேன், அவன் திக்கு திசை தெரியாம போயிட்டான். நான் காட்டு பகுதியில மாட்டிட்டேன். எனக்கு பசி ஏற்பட்டுச்சு. பசி ஏற்பட்ட உடனே அந்த நேரத்தில் அதாவது ஒரு சின்ன துண்டு, ஒரு விதை கூட எனக்கு கிடைக்கல, ஒரு கோதுமை வித்து கூட எனக்கு கிடைக்கல. நான் தாகத்தாலும் பசியாலும் துடித்துக் கொண்டேன். பல மக்திரு அலைஹி, எந்த சக்தியும் இல்லாமல் எனக்கு போச்சு, என்ற சக்தியே இல்லை, இனிமே வாழ முடியாது. பசி வந்தா என்ன செய்ய முடியும், தாகம் வந்தா என்ன செய்ய முடியும், மயக்க முற்றதான் கீழே விடுவாங்க. அதே நிலையில் பசித்த நிலையில் நான் மரணித்தேன். பசித்த நிலையில் நான் மரணித்தேன். எழுதிட்டு கடைசியில் அவர் சொல்றாரு, யா அஹ்லத் துன்யா உذ்குரு அம்வாத்தக்கும் ذிக்ரன் கஸீரா வஅ்தபிரு பிஹி. தானியேல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் மூலமாக இந்த உலகத்திற்கு, சமூகத்திற்கு படிப்பினையாக அல்லாஹ் சொல்றான். அவர் எழுதியிருந்தாரு, நான் பிரம்மாண்டமாக வாழ்ந்தேன். ஒபாஅத்துல் ஹகீம் வ குர்பத்துஸ் ஸஃபீஹ். என்கிட்ட யார் இருப்பா தெரியுமா, அவர் எழுதியிருக்கிறார் இந்த வால்ல. ஒபாஅத்துல் ஹகீம், நல்ல புத்திமான என்கிட்ட உட்கார வைக்க மாட்டேன், அறிவு உள்ளவனு கிட்ட உட்கார வைக்க மாட்டேன். அரசர் நல்ல அரசரா இருந்தா அறிவு உள்ளவர்களை தான், நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்களை தான் கிட்ட வைக்கணும். அப்படிதானங்க, நல்ல ஆலோசனை சொல்லணும், நல்ல அறிவுரை சொல்லணும், அப்படிப்பட்டவர்கள் தான் கிட்ட வைக்கணும். இப்ப இவர் எழுதியிருக்கிறார், ஒபாஅத்துல் ஹகீம், ஞானவான்களை, அறிவுள்ளவர்களை, இல்முடையவர்களை நான் என்னை விட்டு தூரமாக்கினேன். குர்பத்துஸ் ஸஃபீஹ், மடையன, புத்தி இல்லாதவன, கோபத்தை ஏற்படுத்தக்கூடியவன, சண்டையை தூண்டுறவன, அவனை என் பக்கத்துல வச்ச உருப்படுமா? யோசிச்சு பாருங்க. என்னைக்குமே நல்லவர்களோடு இருக்கணும். அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்றது, யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை சாலிஹீன்களோடு சேர்த்து வை. அல்லாமா அபுல் சமர்கந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யார் யார் கூட சேர்ந்தால், யார் யார் கூட நட்பு வைத்தால், உறவு வைத்தால் என்னென்ன உண்டாகும் என்று எழுதுவாங்க. பணக்காரரோடு சேர்ந்தா பணக்காரருக்கு எந்த புத்தியும், எந்த சிந்தனையும், எண்ணமும் இருக்குமோ அந்த சிந்தனை உண்டாகுமா? அதிகமா பெண்களோடு பேசி பெண்களோடு இருந்து சொன்னா அந்த பெண்களுடைய குணம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மமதை பிடித்த பெருமை அடித்தவனோடு உன்னுடைய பழக்கம் ஏற்பட்டால் அந்த பழக்கம் ஏற்படும். ஒவ்வொன்றா எழுதுவாங்க. ஆலிம்களோடு சேர்ந்தால் நல்ல அறிவுரை உண்டாகும், நல்ல சிந்தனை ஏற்படும்.
சாலிஹீன்களோடு சேர்ந்தால் ஆன்மீகம் உள்ளத்தில் உருவாகும், ஆன்மீகம் உன்னுடைய கல்வில் ஏற்படும், நூறானியத்து உண்டாகும், நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும், இபாதத்தில் இன்பத்தை ஏற்படுத்தும் என்பெல்லாம் சொல்வார்கள். இவர் சொல்றாரு, ஹக்கீம் குர்பத்து சஃபி, மடையர்களை எனக்கு நெருக்கமாக்கினேன், அதாவது நல்ல அறிவாளிகளை தூளமாக்கினேன், இப்படியெல்லாம் நான் செயல்பட்டேன். கடைசியில் நான் பசியில் மரணித்தேன். யா அகில துன்யா, கடைசி அவர் எழுதினாராம், யா அகில துன்யா உதுகுரு அம்வாத்தக்கும், உலகத்தின் உடையவர்களே, வாழக்கூடிய மக்களே, உங்களை விட்டு மரணித்தவர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். திக்ரன் கசீரா, மரணித்தவர்கள் நினைச்சு பாரு. யார் யார் மரணித்து விட்டார்களோ அவர்கள் நினைச்சு பாரு, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, எப்படி மரணிச்சாங்க அப்படிங்கிற அந்த நிலையை நினைச்சு பாரு. நம்மகிட்ட பணம் இருக்குது, பதவி இருக்குது, பட்டம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்கிறதுங்கிற அடிப்படையில் நீ வாழாத. இணக்கத்தோடு அழகான முறையில அன்போடு சிரித்த முறையில் உன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள். இருந்தா செத்தா அப்படின்னு சொல்லுவோம், அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப இவர் எழுதுறாரு, யா அகில துன்யா உதுகுரு அம்மாத்துக்கும் திக்ரன் கசீரா, அதிகமான மரணித்தவர்களை நினைச்சு பாருப்பா. ஏன் தெரியுமா, வஅத்தபிரு பிஹி, அவர்களை கொண்டு நீ படிப்பினை பெற்றுக்கொள். சொல்லிட்டு வலா தகுர்ரன்னக்கும் துன்யா கமா கர்ரத்தனி, இந்த உலகம் உன்னை ஏமாத்தி விட வேண்டாம், என்னை ஏமாத்தியது போன்று. என்ற பதவி இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, பட்டாளம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. நான் அந்த மமதியில் அடைந்தேன். ஆனா கடைசி எங்க வந்தேன், காட்டுல வந்து பசியிலையும் தாகத்திலும் மரணிச்சுட்டேன். இந்த உலகத்தை நம்பி இருந்தேன், கடைசி நான் இப்படி மரணிச்சுட்டேன். அதனால லா தகுர்ரன்னக்கும் துன்யா கமா கர்ரத்தனி, உங்களை இந்த உலகம் ஏமாற்றி விட வேண்டாம். கமா கர்ரத்தனி, என்னை ஏமாற்றியது போன்று. ஃபஇன்னாஹு லீ லம் யஹ்மிலு, என்னை தூக்கி போட கூட எனக்கு உண்மை இல்லை. யார் இல்ல, ஒரு கெட்டவன் மரணிச்சா எல்லாரும் என்ன பேசுவாங்க சொல்லுங்க? வெளியே நின்னு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு கெட்டவன், ஒரு குணங்கெட்டவன் மூத்தா போயிட்டா வெளியே நின்று யாராவது பேசாம நிற்பாங்களா? என்ன வா ஆள் எப்படி இப்படி இருந்தான், அவனை பத்தி பேசுவாங்க, அவன் மூத்தான பத்தி பேசுவாங்க. அப்ப அவர் சொல்றாரு, வகான யஹ்மிலு, என்னை தூக்கி போடுறது கூட ஆளில். கடைசி இறைவன் இப்படி ஆக்கினா, என்னுடைய மந்திரிகள், என்னை சிப்பாய்கள் எல்லாரும் இருந்தார்கள், யாரும் என்னை தூக்கி போடக்கூட ஆள் இல்லை. எனவே தானியால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த வாளை எடுத்து படிக்கிறாங்க. தன்னுடைய 7 தலைமுறை எழுதப்பட்டிருந்துச்சான். நான் யார், இப்படிப்பட்டவன் நான் என்பது எல்லாம் எழுதப்பட்டு கடைசியாக நான் தாகித்த நிலையும் பசித்த நிலையிலும் மரணித்தேன். எனவே உலகத்தின் உடையவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், என்னை ஏமாற்றியது போன்று என்று சையதுனா தானியால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த வரலாற்று செய்தியை சொல்றாங்க. அருமையானவர்களே, எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சில கட்டத்தில் யார் மூலமாகவாதோ மக்களுக்கு இந்த செய்தியை உணர்த்தி காட்டுறான். மரணித்தவர்களை கொண்டு அல்லாஹு தஆலா ஹயாத்தாக்கி பேச வைப்பான். அவன் எப்படிப்பட்டவன், காதிர் என்பதை நாம் விளங்க வேண்டும். அதனால அல்லாஹ் சொல்றான், மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ் யார் என்பதை விளங்குங்கள், வல் யௌமில் ஆகிர், மறுஉலக வாழ்க்கையை நீங்கள் நம்புங்கள், வல் மலாயிகத், மலக்குமார்களை நம்புங்கள், மலக்குமார்கள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலா ஸஃபில் அவ்வல், அல்லாஹ்வும் மலக்குமார்களும் முந்திய சஃபில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்யறான், மலக்குமார்கள் துஆ செய்யறான். முந்திய சஃபில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். இன்னல்லாஹ, அல்லாஹ் அருள் புரிகிறான், வ மலாயிகத்துஹு, மலக்குமார்களும் துஆ செய்யறாங்கன்னு தஃப்சீர் எழுதுவாங்க. ஓ மலாயிகத்துஹு, மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள், யுஸல்லூன அலா ஸஃபில் அவ்வல், முந்திய சஃபில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் தொழுதுட்டு இன்னொரு தொழுகைக்காண்டி காத்திருக்கும் காலமெல்லாம் அவன் பக்கத்துல ஒரு மலக்கு அல்லாஹ் நிக்க வச்சு, ரியாதுஸ் ஸாலிஹீன் இந்த செய்தியை எழுதுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நிக்க வச்சு அல்லாஹும்ம துப் அலைஹி, யா அல்லாஹ் அவன் பாவத்தை மன்னிச்சிரு, அல்லாஹும்ம ஃபில் லஹு, அவனுக்கு பாவத்தை மன்னிச்சிரு, அவன் தௌபா தேடின அந்த தௌபாவை நீ ஏற்றுக்கொள், அல்லாஹும்ம ரஹம்ஹு, அவனுக்கு நீ கிருபை செஞ்சு 3 விதமான துஆவை நமக்கு கிட்ட நின்னு துஆ செய்றாங்க. அப்ப நமக்கு தெரியுதா? நம்ம பார்க்கல, மலக்கிட்ட இருந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹும்ம துப் அலைஹி, இறைவா அவனுடைய தௌபாவை நீ ஏற்றுக்கொள், அல்லாஹும்ம ஃபிர் லஹு, அவனுடைய பாவத்தை மன்னிச்சிரு, அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளுன்னு யார் துஆ செய்றாங்க? மலக்கு. அவன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்றது யாரு? மலக்கு.
அல்லாஹும்ம ரஹம்ஹு, அவனுக்கு கிருபை செய் என்று சொல்றது யாரு? மலக். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு இன்னும் சொல்லுவாங்க, இதா அம்மனல் காரிஉ ஃபஅம்மினு ஃபஇன்னல் மலாயிகத யுஅம்மினூன் வலத்தாலின் என்று இமாம் சொல்லிட்டு ஆமீன் சொல்றாரு இல்லையா, அந்த ஆமீன் சொல்லும் போது நீங்கள் சேர்ந்து சொல்லுங்கள், இதா அம்மனல் காரிஉ ஃபஅம்மினு ஃபஅம்மினு, அவர்கள் ஆமீன் சொல்லும்போது நீங்களும் சேர்ந்து ஆமீன் சொல்லுங்க, ஃபஇன்னல் மலாயிகத யுஅம்மினூன், உங்களோடு நிற்கக்கூடிய மலக்குமார்கள் ஆமீன் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. மலக்குமார் இருந்துகிட்டே இருக்கிறானுங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், வல் மலாயிகத்து, மலக்குமார்களை நம்புங்கள், எங்கும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள், எப்போ இருக்கிறாங்க. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹன்தலா அப்படிங்கிற ஒரு சஹாபி ஒரு நாள் மதீனாவுடைய வீதியில சப்தம் போட்டுட்டே வர்றாங்க. அப்படி சப்தம் போட்டே வரும்போது நாஃபக ஹன்தலா, நாஃபக ஹன்தலா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஹன்தலா முனாஃபிக் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. இந்த ஹன்தலா நயவஞ்சகன் ஆயிட்டேன், நயவஞ்சகன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க வீதியில. நம்ம என்னைக்குமே ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஆனா அவங்க ஒத்துக்கிட்டு சொல்றாங்க, நான் இப்படி நயவஞ்சகன் ஆயிட்டேனே, நயவஞ்சகன் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அப்படி சொல்லிட்டு வரும்போது இடையில சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் நாயகம் வர்றாங்க. பார்த்தாங்க, என்ன திடீர்னு நாஃபக ஹன்தலான்னு சொல்றாரு. கிட்ட போனாங்க, என்னங்க திடீர்னு நயவஞ்சகன் ஆயிட்டேன்னு சொல்றீங்களா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவங்க சொன்னாங்க, நண்பு தோழரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது செய்திகள் சொன்னால், ஏதாவது பேசினா, ஏதாவது மறுமை நாளை பற்றி எந்த விஷயம் பேசினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டு நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கும், நம்முடைய கண்களில் இருந்தெல்லாம் கண்ணீர் வரும், உள்ளங்கள் எல்லாம் அப்படி பறி கொடுத்துடுவோம். நம்மளுடைய தலைக்கு மேல் காகமோ ஒரு பறவையை நின்றால் கூட தெரியாது, அப்படியெல்லாம் இருக்கிறோம். அவங்க சொல்றாங்க, நம்ம குடும்பத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டா எல்லாத்தையும் மறந்துடும். ஒரு சஹாபி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி இருக்கும்போது அப்படியே நிதர்சனமா இருக்குது. நபி சொல்லுகின்ற சொல்லை நாம் கேட்கின்ற பொழுது உள்ளம் நடுக்கம் ஏற்படுகிறது, கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. வீட்டின் பக்கம் வந்துட்டா ஊர் சிந்தனை, உலக சிந்தனை வந்துடும் இல்லையா, வீட்டு சிந்தனை வந்துடும் இல்லையா. அப்ப இது நயவஞ்சகத்தன்மை இல்லையா? ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து அழுகிறது, நம்ம வந்த உடனே அந்த இதை மறந்துடுறது, இது நயவஞ்சகத்தன்மை தானே. நயவஞ்சகத்தன்மை எதை கொண்டு ஒப்பிடுறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹுக்கு முன்னாடி நல்ல சிந்திக்கணும். ரசூலுல்லாஹுக்கு முன்னாடி இருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு, சம்பவத்தை கேட்டுட்டு, வாழ்ந்த கேட்டுட்டு அழுகிறோம், உள்ளம் நடுக்கம் ஏற்படுது. வந்துட்டு வீட்டோடு நாம் ஆகிருக்கின்ற பொழுது அது என்னமெல்லாம் மாற்றம் ஏற்படுகிறது. இது நயவஞ்சகத்தன்மை தானே அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா நம்ம நயவஞ்சகம் எப்படி இருக்குது? நயவஞ்சகம், நம்ம நயவஞ்சகம் எப்படி இருக்குது? இந்த மாதிரி சிந்திப்போமா? இத மாதிரி சிந்திக்கவே மாட்டோம். கேட்கும் போது நல்லதா இருக்குது, வெளியே அந்த சிந்திக்கவே மாட்டோம். அவனை போட்டு கொடுத்துட்டு அவனை இவன் நம்ம பேச, இதுதான் நயவஞ்சகம், பெரிய நயவஞ்சகத்தன்மை. அவங்க அமல்ல சிந்திச்சாங்க நயவஞ்சகத்தன்மையை. நாம உலக ரீதியாக ஒருத்தர் மாட்டி விட்டுக்கிட்டு, அதாவது சுப்ஹானல்லாஹ் ஏத்தி விட்டுக்கிட்டு நாம நயவஞ்சகத்தன்மை. அப்ப சித்திக் நாயகத்துல சொன்ன உடனே ஆமா நானும் நயவஞ்சகன் தானே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படியானா நானும் நயவஞ்சகத்தன் தான். இவங்க சொல்ல அபூபக்கர் அபூபக்கர் நாஃபக அபூபக்கர் நாஃபக அபூபக்கர், அபூபக்கர் நயவஞ்சகத்தன்மை ஆயிட்டாரு இவங்க சொல்ல, இவங்க நாஃபக ஹன்தலான்னு இவங்க சொல்ல, ரெண்டு பேருமே சொல்லிக்கிட்டே ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி நிகழ்வு உங்கள்கிட்ட இருக்கும்போது நாங்க இந்த மாதிரி இருக்கிறோம், வீட்டுக்கு போனா எங்களுக்கு நிலைமை மாறிடுது, இது நயவஞ்சகத்தன்மை இல்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டவன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் நயவஞ்சகத்தன்மைன்னு சொல்லல. இது நயவஞ்சகத்தன்மை சொல்லாம ரசூலுல்லாஹ் அவர் சொன்னாங்க, லவ் குன்தும் அலா தில்கல் ஹாலதி லஸாஃபஹத்துகுமுல் மலாயிகா ஃபித் தரீக். என்கிட்ட இருக்கும்போது, என் சபையில் இருக்கும்போது நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, எப்படி இருந்தீங்களோ, உள்ள நடுக்கத்தோடு, அல்லாஹ் இறையச்சத்தோடு, மறுமை நினைவோடு, அந்த பயத்தோடு நீங்கள் இங்க இருக்கிற மாதிரி நீங்கள் வீதியிலையும் உங்கள் குடும்பத்திலையும் நீங்கள் இருப்பீர்களேயானால் லஸாஃபஹத்துகுல் மலாயிகத்து ஃபித் தரீக், உங்களிடத்தில் மலக்குமார்கள் முசாஃபத் செய்வார்கள் என்று சொன்னார். யார் முசாஃபத் செய்வா? அப்ப நிலை எப்படி இருக்கணும்? இங்க எப்படி இருக்கிறோமோ அது போல இருந்தா மலக்குமார்கள் சந்திக்கும் பாக்கியம் மாத்திரமல்ல, முசாஃபா செய்யும் பாக்கியத்தும் கிடைக்கும். அந்த ரசூல் சொல்றாங்க,
உங்களை மலக்குமாருடைய முசாபா நீங்கள் செய்வீர்கள், உங்களிடத்தில் மலக்குமார் முசாபா செய்வார்கள். அது மாத்திரமல்ல, சுப்ஹானல்லாஹ், உங்களை வீட்டுல வரைக்கும் என்ன செய்வாங்க, நீங்க வீட்டிலையும் அந்த நிலையில இருந்தா உங்களுக்கு என்ன செய்வாங்க, முசாபா செய்வாங்க, உங்களை சந்திப்பாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. வீதியில முசாபா செய்வாங்க, வீட்டில இருந்தாலும் அதே நிலையில அச்சத்தோடும் பயத்தோடும் நினைவோடும் இருப்பீர்களே, ஆனால் வீட்டில வந்தும் மலக்குமார்கள் சந்திப்பார்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அல்லாமா சையதுனா இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தியை பதிவு செய்வாங்க. இம்ரான் இப்னு ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தவங்க, அவங்க என்ன செய்றாங்க, நோய்வாய்ப்படுறாங்க. இதுல 2-3 விஷயம் அல்லாஹ் சொல்றான். மலக்குமார்களை பத்தி அல்லாஹ் சொன்னா, அதே மாதிரி கொடுக்கல், அதாவது உறவினர்களுக்கு உபகாரம் செய்வதை பத்தி அல்லாஹ் சொன்னா, யத்தீம்களுக்கு உபகாரம் செய்வதை பத்தி சொன்னா, மிஸ்கின்களுக்கு நீங்க கொடுப்பதை சொன்னா, வழிபோர்களுக்கு உதவி செய்வதை பத்தி அல்லாஹ் சொன்னா, வஸ்ஸாயிலீன் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதை சொன்னா, வஃபிர் ரிகாபி அடிமையை வாங்கி விலைக்கு விடுவது. இந்த காலத்து அடிமை இருந்துச்சு இல்லையா, அதை விலைக்கு வாங்கி சுதந்திரமாக்குவது, இப்படி எல்லாம் செய்திருவது உங்களுக்கு நன்மையை தரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு தான் ஒரு செய்தி சொல்றேன். வஸ்ஸாபிரீன ஃபில் பஸாஇ வத்தர்ராஇ வஹீனல் பஸ், கடுமையான நேரத்தில், சிரமமான நேரத்தில், நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது, சிரமத்திலும் கஷ்டத்திலும் அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமை காப்பீர்களேயானால் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தர்றான் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். அந்த இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நோயில படுத்திருக்கிறாங்க. எந்த அளவு படுத்திருக்கிறான்னு சொன்னா, லா யகூமு வலா யக்உது, எந்திரிச்சு உட்காரவும் முடியாது, நிக்கவும் முடியாது. அப்ப அந்த நிலை என்ன நிலை? எந்திரிச்சு நிக்கவும் முடியாது, சரியான முறையில் சீரான முறையில் உட்காரவும் முடியாது. அப்ப அந்த நிலை என்ன நிலைங்க? படுத்த படுக்கை. படுத்த படுக்கை தானே. இந்த படுத்த படுக்கையில் இருந்த காரணத்தால் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி யஹ்யால எழுதுறாங்க, படுத்த நிலையில் இருந்த காரணத்தால் மல்லாக்கத்தான் படுத்திருக்க முடியும், முதுகுல ஒரு விதமான ஒரு இது ஏற்பட்டுச்சு. படுத்து இருந்தா எப்படி இருக்கும்? முதுகுல ஒரு விதமான ஒரு அந்த சிரமத்தை உண்டாக்கக்கூடிய அந்த நோய் ஏற்பட்டு அதுலயே இருந்தாங்க, அதுலயே படுத்த படுக்கையா இருந்தாங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் தெரியுமாங்க? சலாசின்னு சொல்ல 30 வருஷம் இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 30 வருஷம். 3 நாள் தாங்க மாட்டேங்கிறோம். நம்ம சளி பிடிச்சா உடனே மாத்திரை வாங்குறோம், மூக்கு அடைச்சா மாத்திரை வாங்குறோம், தும்முனா மாத்திரை வாங்குறோம், இருமுனா மாத்திரை வாங்குறோம். அப்படித்தானங்க இப்ப நம்ம நிலை அப்படித்தானே இருக்குது. தும்முனா என்ன தும்புறா, தள்ளிப்போ. அவன் அன்னைக்கு காட்டிட்டான் கொரோனாங்கிறத அறிஞ்சு சொல்லி வச்சுட்டான், அதோடி வாஞ்சி. அன்னைக்கு சொன்னதுதான் கொரோனாங்கிறது, இன்னைக்கு வந்து ஓடிட்டு இருக்கு. அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தருவானாக. கிட்டத்தட்ட 30 வருஷம் அவர்கள் சிரமப்பட்டாங்க. அந்த இதுல, அந்த நோயில 30 வருஷம் சிரமப்பட்டாங்க. மல்லாக்க படுத்தே இருந்தாங்க. அவங்கள போய் சந்திக்கிறாங்க. முத்தர்ரஃப் அப்படிங்கிறவங்கள போய் சந்திக்கிறாங்க. முத்தர்ரஃப் போய் அவங்க போய் சந்திக்கிறாங்க. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போய் சந்திக்கிறாங்க. இந்த நிலையை பார்த்த உடனே தேம்பி தேம்பி அழுதாங்க. என்ன இது நிலை? அல்லாஹு அக்பர், என்ன இப்படி இருக்கு? உங்களுக்கு சிரமமா இருக்குது, எந்திரிச்சு உட்கார், சரியான முறையில் உட்கார முடியாது, நிக்கவும் முடியாது, படுத்த படுக்கையில். அல்லாஹு அக்பர், ரொம்ப எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க, அவ்வளவு சிரமம். அப்ப அவங்க சொன்னாங்களா, லிம தபுக்கி, ஏன் அழுகிறீங்க? அவர் கேட்கிற, ஏன் அழுகிறீங்க? அவங்க சொன்னாங்களா, உங்க நிலைமையை பார்த்துட்டு, மிக பயங்கரமான இந்த நிலையை பார்த்துட்டு அழுகாம இருக்க முடியுமா? நம்மள என்ன சொல்லுவோம், வெளியே வந்துட்டு பார்த்துட்டு பார்த்துக்குங்க, எந்த டாக்டர் போனீங்க, எந்த மருத்துவம் பார்த்தீங்க, எல்லாம் பார்த்தீங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு வெளியே வந்து, மனுஷன் படுத்துட்டான்ல, என்ன வருத்து வந்தா, என்ன ஆட்டம் போட்டான், அப்படி எல்லாம் அவனுடைய பிளாஸ்பேக், அந்த பேக்கில் உள்ள அந்த செய்தியை ஃபுல்லா கொஞ்சம் கொட்டுறது வெளியே வந்து, அவர் கிட்ட வச்சு ஒன்று சொல்லிட்டு வெளியே வந்து வேற மாதிரி கொட்டுறது. அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. இப்ப என்ன செய்யறாங்க, அழுத உடனே அவங்க சொல்றாங்க, இந்த பயங்கரமான இந்த நிலையை பார்த்து நினைச்சேன், என்னால தாங்க முடியல, அதனால தான் அழுகிறேன்னு சொல்லி முத்தர்ரஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்போ சையதுனா இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னாங்க, லா தபுக்கி, அழுகாதீங்க. ஏன் அழுகிறீங்க? என் நிலையை பார்த்து நீங்க அழுகிறீங்க. ஏன்னா அல்லாஹுவால் பிரியப்பட்டு கொடுத்த ஒரு இது. அவங்க சொன்னாங்க, ரப்பு எனக்கு கொடுத்து அவன் பார்க்கணும்னு நினைக்கிறான், அவன் பிரியப்பட்டிருக்கிறான், அவன் கொடுத்தான், நான் பிரியப்பட்டேன், அவன் கொடுத்தான் அடிமை என்று நான் அதை பிரியப்பட்டேன். அதனால என்ன பாக்கியம் தெரியுமா? அவங்க சொல்றாங்க, ரப்பு ஒரு அடியானுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நோயை கொடுத்துட்டான், அவன் விரும்பி கொடுத்தானோ விரும்பாமல் கொடுத்தானோ, ஆனா நான் அதை விரும்பி கொண்டேன் சொல்லிட்டு சொல்றாங்க,
நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், அதை மறைச்சிருமா? அது உனக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் மௌத்தார வரைக்கும் யார்ட்டும் சொல்லாதுன்னு சொன்னாங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், அந்த விஷயத்தை நான் மரணிக்கின்ற வரை யார்ட்டும் சொல்லக்கூடாது. அப்படியா அப்படின்னு கேட்டாங்களா முத்தர்ரஃப் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்றாங்களா, இன்னல் மலாயிக்கத்த தஸூரனி, ஒவ்வொரு நாளும் மலக்கு என்னை வந்து சந்திக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் இந்த நிலையில இருக்கிறதுனால அல்லாஹ் எனக்கு 2 பாக்கியம் தந்தான். இதை நான் பொருந்தி கொண்டேன் மாத்திரமல்ல, ரப்பு தந்ததான் அதை விரும்பினேன். அதனால 2 பாக்கியம் அல்லாஹ் தந்தான். இன்னல் மலாயிக்கத்த தஸூரனி, மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் என்னை வந்து சந்திக்கிறார்கள். அது பாக்கியம் இல்லையா? அதாவது ஒரு அடுத்து ஒரு சம்பவம் சொல்லுவோம். அதுதானே பிரியம். அங்க ஷிஃபா மலக்கிட்ட சொல்லிடலாம் சொல்லுவாங்க. சொல்றா தங்கை மிக்கவர்களே, அவங்க அதை பாக்கியம் நினைச்சாங்க. அதாவது ஒரு பிரியப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கின்ற பொழுது சிரமம் தெரியாது, வழி தெரியாது. இன்னைக்கு பாருங்களேன், ஒரு காதலன் ஒரு காதலி மீது மோகம் கொண்டுட்டா செவுடன் ஆயிடுறான், குருடன் ஆயிடுறான், தூக்கம் போயிடுது. அப்படிதானே? அது சிரிக்கிறான், சொல்ல தூங்கவே மாட்டேங்கிறான். அதாவது விளக்குல போட்டு சொருவிட்டு இவன் கேட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான், பேசிட்டு இருக்கான். அந்த செல்லு அழுகுது, விடுறா நீ தூங்க மாட்டேங்கிறது, என்னையும் சும்மா இருக்க விடுறியாங்கிற மாதிரி இருக்குது. இப்ப இவங்க இந்த மலக்கை பார்க்கின்ற காரணத்தால் என்னுடைய ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த நோயினுடைய வேதனை, அது சோதனை எனக்கு தெரியல. சரியா? ஏன்னா அவங்க வர்றது சுபஹானத பார்க்க முடியாத, பார்க்காத காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யாராலும் பார்க்க முடியாத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தர்றான். இப்ப மலக்குகள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், நமக்கு தெரியுதா? இல்ல. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் சோதனைக்குள்ளாக்கப்பட்ட நேரத்தில் இதில் பொறுமையா இருந்த காரணத்தால் மலக்குமார்கள் என்னை சந்திக்க வருகிறார்கள், எனக்கு அது சுகமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவங்க எனக்கு சலாம் சொல்றாங்க, அந்த சலாத்தை நான் கேட்கிறேன். 2 பாக்கியம் இல்லையா? அவங்க சலாம் வரும்போது சலாம் சொல்றாங்க, அந்த சலாத்தை நான் செவிமடுக்கிறேன், கேட்கிறேன், அவங்கள பார்க்கிறேன். அந்த சலாமை எனக்கு துஆவாக இருக்கு. ஒரு சோதனையை கொடுத்த அல்லாஹ் மிக பெரும் ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறான். பார்க்க முடியாத, யாருக்கும் கொடுக்காது. அப்படித்தானே? எந்த பாக்கியத்தை கொடுக்கிறான் பாருங்க. நீ சோதனை உள்ளாக்கப்பட்டிருக்கியப்பா, இது நீ பொருந்திக்கிட்டே இல்ல, இந்த பாரு உனக்கு பாக்கியத்தை தர்றேன். மலக்கை சந்திக்க வைக்கிறவனைய வர வைக்கிறேன், சலாம் சொல்ல வைக்கிறேன். சையதுனா இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், யா முத்தர்ரஃப் லா தப்கி, அழுக வேண்டாம். எனக்கு இந்த சோதனைக்குட்பட்ட நேரத்தில் நான் பொறுமையா இருந்த காரணத்தால் அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். மலக்கு என்னை வந்து சந்திக்கிறார்கள், மலக்குமார்கள் என்னை சந்திக்கிறார்கள், எனக்கு சலாம் சொல்கிறார்கள். அந்த சலாமை நான் செவிமடுக்கிறேன். நீங்கள் அழுகாதீர்கள், இந்த விஷயத்தை நான் மௌத்தாகின்ற வரை நீங்கள் யாரிடத்திலும் சொல்லாதீர்கள். சொல்லிவிட்டு சொல்றார்களாம், விளங்கிக் கொள்ளுங்கள் முத்தர்ரஃபே, இன்னஹாதல் பலா லைஸ பிஉகூபத். சுப்ஹானல்லாஹ். சில பேருக்கு அல்லாஹ் சோதனை கொடுக்கிறான் என்று சொன்னால், ஒரு சோதிக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால், அது தண்டனையா நினைக்காதீங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் நம்மளுக்கு பரிசுத்தமாக்கி தந்தருவானாக. சங்கீமிக்கவர்களே, இந்த அளவிற்கு கடுமையான நேரத்தில் எந்த மனிதன் பொறுமையை மேற்கொள்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சில பாக்கியத்தை ஏற்படுத்துகிறான் என்று சையதுனா இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நல்லவர்களுடைய பாக்கியம் அப்படித்தான் இருக்கிறது. போன வாரம் செய்தி விட்டோம் இல்ல, தம்பி வேற ஞாபகப்படுத்தினார். சங்கமிக்கவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை இருக்குமே ஆனால் அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறான். சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிக பெரும் ஒரு சஹாபி. சஅத் பின் அபீ வக்காஸ் மிக பெரும் ஒரு சஹாபி. அவங்க மதீனால இருந்து மக்காவுக்கு வந்துட்டா மக்காவாசிகள் எல்லாம் கூடிடுவாங்க. மக்காவாசிகள் எல்லாம் கூடுவாங்க, எல்லாரும் கூடி வலம்மா கதிம சஅத் பின் அபீ வக்காஸ் இலா மக்கா வகத் கான கஃப பஸருஹு. ஆனா அவங்களுக்கு கண் தெரியாது, கண் பார்வை குன்றி இருந்துச்சு, கண் பார்வை குறைவா இருந்துச்சு. மக்காவுக்கு வந்துட்டா ஜாஅஹன்னாஸ் யஹ்ரஊன இலை, எல்லாம் வேகமா கூட்டம் கூட்டமா வருவாங்களாம், கூட்டம் கூட்டமா வருவாங்களாம்.
வந்து குல்லு வாஹிதின் யஸ்அலுஹு அன் யதுஉ லஹு, ஒவ்வொரு ஆளும் தனிப்பட்ட முறையில எனக்கு துஆ செய்யுங்க, எனக்கு துஆ செய்யுங்க, எங்களுக்கு துஆ செய்யுங்க, என் பிள்ளைக்கு துஆ செய்யுங்க, என் சகோதரனுக்கு துஆ செய்யுங்க என்று ஒவ்வொரு ஆளும் சொல்வார்கள். ஏன் தெரியுமா? வகான முஜாப் தாவா, அவங்க துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய ஆளு, கேட்டா கிடைச்சிரும். முஸ்தஜாபு தாவா, அவங்க கேட்டா கிடைக்கக்கூடிய ஆளு. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய துஆ. அதனால சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு வந்து விடுவார்களே, ஆனால் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய பிள்ளைகளையும் சகோதரர்களையும் பெற்றோர்களையும் தங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குதோ அந்த குறைகள் நீங்குவதற்கும், முசீபத்துகள் நீங்குவதற்கும், பலாய்கள் நீங்குவதற்கும், சுபிட்சமான வாழ்க்கைக்கும் எது எது தேவையோ அதையெல்லாம் கேட்பதற்கு சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலிருந்து துஆ செய்யுங்க, துஆ செய்யுங்க, துஆ செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு சாயிப் என்று சொல்லக்கூடியவங்க, அப்துல்லாஹ் இப்னு சாயிப் நேரா வந்தாங்களாம். யார்ட்ட வந்தாங்க? ஈ தந்தன்னு எல்லாத்தையும் மறந்துட்டோம். அப்துல்லாஹ் சஅத் பின் அபீ வக்காஸ் அவங்கள்ட்ட வந்தாங்க. அப்துல்லாஹ் ஏன் சித்து வேற கேள்வி கேட்டு அப்துல்லாஹ் இப்னு சாயிப் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு சாயிப் சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்களா, அவங்க சின்ன பிள்ளை, எல்லாத்துக்கும் துஆ செய்றீங்கல்ல, எல்லாத்துக்கும் நீங்க துஆ செய்றீங்கல்ல, எல்லாரும் நீங்க கேக்குறாங்கல்ல, அவங்க கேட்டுட்டு போயிருக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா நிபர்த்தி செய்யலாம். ஆனா இப்படி இருக்கும்போது வந்து கிட்ட வந்து நிக்கிறாங்க, சஅத் பின் அபீ வக்காஸ் கிட்ட வந்து நிக்கிறாங்க. அவங்க சின்ன பிள்ளை, நான் யாரும் தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. யாரு? அப்துல்லாஹ் இப்னு சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு. நான் யாரும் தெரியுதா? ஆமா தெரியுதுமா. அந்த காரியுன் யார் கேக்குறா? சஅத் பின் அபீ வக்காஸ் கேக்குறாங்க, அந்த காரியுன் அஹ்லு மக்கா, மக்காலே நீ ஒரு பெரிய காரி தானே அப்படின்னு கேட்டாங்க. இங்க கண் தெரியலங்க, கண் குன்றி போய் இருக்குது. கிட்ட வந்து ஒருத்தர் நிக்கிறாங்க, என்ன சஅத் பின் அபீ வக்காஸ் அவர்களே எல்லாத்துக்கும் துஆ செய்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்றாங்க, அந்த காரியுன் அஹ்லு மக்கா, நீ மக்காலே மிகப்பெரிய ஒரு காரி தானம்மா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே குல்து நாம், ஆமா என்று சொன்னேன். ஃபகுல்து லஹு, நான் திரும்ப கேட்டேன், யா அம், அப்பா சின்னப்பா, அழகா சொல்றாங்க. அதான் அரபியர்கிட்ட இப்படி ஒரு பழக்கம் உண்டு. யா அம் அந்த ததுஉ லின்னாசி, எல்லா மக்களுக்கு நீங்க துஆ செய்றீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு குறை இருக்குல்ல, அந்த குறை நீங்குவதற்கு துஆ செய்யலாம் இல்லையா? என்ன குறை? கண். கேட்டாங்கல்ல, மலக்கு மேல் பார்த்தவனே இதை நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சொன்னீங்கல்ல. அப்ப சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சையதுனா அப்துல்லாஹ் இப்னு சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் சின்ன பிள்ளையா தான் இருந்தேன், விவரம் தெரிஞ்ச பிள்ளைத்தான், விவரமான பிள்ளைத்தான். அந்த நேரத்தில் கேட்டேன், மக்களுக்கெல்லாம் துஆ செய்றீங்களே, உங்களுக்கு நீங்க துஆ செய்து அந்த நோயை நீக்கலாம் இல்லையா, உங்களுக்கு கண் பார்வை பேர்க்கலாம் இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். ஃபரத்தல்லாஹு அலைக பஸரக், நீங்க துஆ செய்து அல்லாஹ் உங்களுடைய பார்வையை மீட்டி தருவான் அல்லவா, சின்னப்பா நீங்க துஆ செய்ய வேண்டியதானே அப்படின்னு நான் கேட்டேன். ஃபதபஸ்ஸம, புன்முறுவல் பூத்தார்கள். நீ சொல்றது நல்லதுதான், நீ கேட்கறது நல்ல கேள்விதான், நியாயமான கேள்விதாமா அப்படின்னு சொல்லிட்டு சஅத் பின் அபீ வக்காஸ் சொன்ன, யா புனை, என் அன்பு மகனே, எங்க அன்பான வார்த்தை இருக்குல்ல, புன்சிரிப்பு இருக்குல்ல, அது ஒரு கோபமான ஒரு உள்ளத்துக்கு கூட அதை மாத்திரும். இன்னைக்கு அப்படி இல்லை, கோபமான கோபம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாத்தருவானாக. ஆமீன் சொல்லுங்க. அது சொல்ல மாட்டோம், ஏன்னா எல்லாருமே கோபமா தான் இருக்கு. அப்படியா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இவங்க சொன்னாங்க, சஅத் பின் அபீ வக்காஸ் சொன்னாங்களா, யா புனை, என் அன்பு மகனே, அல்லாஹ்வுடைய கலா, அல்லாஹ்வுடைய கலா, அந்த கலாவை இந்தி அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். சுப்ஹானஹு வ தஆலா அஹ்ஸனு மின் பஸர், ரப்பு தஆலா எனக்கு கண் பார்வையை போக்கி இந்த துஆவை மக்பூலாக துஆ வச்சிருக்கான்ல, அது போதும் எனக்கு அப்படின்னா. ரப்பு தந்தது கலா, அந்த கலாவை நான் பொருந்திக் கொள்கிறேன். ஆனா பொருந்திக் கொண்ட காரணத்தால் ரப்பு என் துஆ மக்பூலாக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி சையதுனா சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்பதை வரலாறு சொல்லி காட்டினார். அதனால தான் அல்லாஹ் சொன்னா, வஸாபிரீன ஃபில் பஸா, கடுமையான நேரத்தில் எவர் பொறுமை கொள்கிறார்களோ அல்லாஹ் தஆலா பாக்கியத்தை கொடுக்கிறான் என்று சொல்கிறான். அதுபோல வல் மூஃபூன பிஅஹதிஹிம் இதா ஆஹது வஸாபின் ஃபில் பஸா வல் மூஃபூன பிஅஹதிஹிம், யார் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறாங்களோ அவங்க அதுலயும் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து இருக்குன்னு சொன்னோம். போன வாரம் ஒரு செய்தியை சொன்னோம். நுஅமான் பின் முந்திர் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர். அந்த மன்னர் வருஷத்துக்கு ஒருத்தர் பார்ப்பார். முதல் நாள் பார்க்கக்கூடியவர்களுக்கு என்ன கொடுப்பார்? பொக்கிஷத்தை கொடுப்பார். ஆமா, நிறைய கொடுப்பார், பொக்கிஷத்தை கொடுப்பார், 100 ஒட்டகம் கொடுப்பார். மறுநாள் பார்க்க கொடுக்கறதுக்கு அவன் கத்தல் தண்டனை கொடுத்துருவார்.
அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் நல்லவர்கள் பார்த்து செல்வத்தை கொடுப்பார், 2வது நாள் பார்த்து தண்டனை கொடுப்பார். அப்படி அது எப்படி அசத்து அவர் பார்க்க நீங்க எப்படின்னு கேட்குவான். ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பேச்சு வந்துச்சு. நான் சொல்றேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருந்தேன். ஒரு ஷேக் இருந்தாங்க சென்னையில. அவங்க அல்லாஹு அக்பர் வருஷத்துக்கு ஒருக்கத்தான் மக்களை பார்ப்பாங்க, முரீதுகளை பார்ப்பாங்க. சரிதானே? அவங்க வருஷத்துக்கு ஒருக்கத்தான் பார்ப்பாங்க. தெரியுமா யாருன்னு? தெரியுமா? ஆமீர் கலீஷா. பேச்சு வந்துச்சு அன்னைக்கு பேருக்கும் போது வருஷத்துக்கு ஒருக்கத்தான் பார்ப்பாங்க. வருஷத்துக்கு ஒருக்கத்தான் அவங்க வெளியே வருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்ம காலத்திலையும் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா நமக்கு பார்க்க கொடுத்தீங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நல்லவர்களை கனவில் பார்க்கும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. இப்ப இந்த நுஅமான் இப்னு முந்திர் அவர் என்ன செய்யறாரு, இப்படி தண்டனை கொடுக்கக்கூடிய மறுநாள் தண்டனை கொடுக்கக்கூடியவருக்கு ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. தாக்கி குடும்பத்தை சார்ந்தவர் மாட்டிக்கிட்டாரு. அவர் சொன்னாரு, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், எல்லா ஜாமானும் கொடுத்துட்டு வரேன், வாங்கி கொடுத்துட்டு வரேன், மனைவி மக்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படி சொன்ன பிறகு அவர் சொன்னாரு, நீ போறதா இருந்தா உனக்கு பதில ஒரு ஆள் வச்சிருப்பா அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, யார் இருக்கு, யார் எடுப்பா? அப்ப அதுலதான் ஷரீக் இப்னு அலிங்கிறவர் உள்ள வர்றாரு. அந்த சபையில சொல்றாரு, நான் இருக்கிறேன், நான் அவருக்கா பொறுப்பா இருக்கிறேன், அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்களோ அவர் வராட்டா அந்த தண்டனை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஷரீக் இப்னு அலி சொல்றார். போயிட்டார். சுப்ஹானல்லாஹ். போயிட்டார். போனா மாலை நேரம். சும்மா ரஜா கரீபம் மினல் மஸா. அதான் இருந்தாலும் என்னத்தான் இருந்தாலும் படக்கு நடிக்கதான் செய்யும். ஆனா இவங்க தைரியத்தோடு இருந்தாங்க. மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தாங்க, இன்னும் காணையிலேயே பார்க்க ஆள் வரலையே. சுப்ஹானல்லாஹ். ரொம்ப நேரம் கழிச்சு மாலை இந்த குரூப் ஷம்ஸ் நேரத்துல அவர் வேகமா வந்தார். ஃபலம்மா ரஆஹு நுஅமான். அந்த மனிதரை பார்த்த உடனே, தண்டனை கொடுக்கப்படக்கூடிய அந்த மனிதரை பார்த்த உடனே நுஅமானே தலை கிடப்பட்டார். நுஅமானே தலை கிடப்பட்டார். கொஞ்ச நேரம் அவருடைய தலையை கீழே வச்சிருந்தார், இப்படி தொங்க போட்டு வச்சிருந்தார். தும்ம ரஃபஅ ரஅஸஹு. பின்பு அவருடைய தலையை ஒசத்தினார். ஒசத்திட்டு சொன்னாராம் மக்களுக்கு மத்தியில, மா ரஅய்து மிஸ்லகுமா. 2 வரையும் லாமினா இருந்தார்ல, பொறுப்புதாரியா இருந்தார்ல, அவரையும் வந்தவரையும் பார்த்து, தண்டனைக்குரிய அசல் உரையையும் பார்த்து, மா ரஅய்து மிஸ்லகுமா, உங்கள் இருவர்களையும் போன்று நான் இது நாள் வரைக்கும் பார்த்ததில்லை. உங்கள் இருவர்களையும் போன்று நான் இது நாள் வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர்கிட்ட மட்டும் கேட்டாங்க. வந்தவர்கிட்ட கேட்டாங்க, நீ எப்படிப்பா திரும்ப வந்த? தண்டனை தெரிஞ்சும் கூட, மௌத்தா போறங்கிற தெரிஞ்சும் கூட எப்படிப்பா வந்த அப்படின்னு கேட்ட பொழுது நுஅமான் கேட்டாராம். கேட்டவன சொன்னாங்களா, தீனுன் ஃபமன் லா வஃபா லஹு வ தீனுன் லஹு. எந்த மனிதனுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையோ, எந்த மனிதர் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையோ அவருக்கு மார்க்கமே இல்லை என்று எனக்கு உள்ளார்ந்த மார்க்கம். என் வழி என்ன நம்ம சொல்ல முடியல. என் வழி தனி வழி நம்ம சொல்ல முடியா. என் வழி எல்லா வழியும் தெரியும்ல, போப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க சொன்னாங்களா. சுப்ஹானல்லாஹ். என் உள்ளத்தில் நான் ஒரு உறுதி கொண்டிருக்கிறேன், வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், வாக்கு கொடுத்தால் நிறைவேற்ற வேண்டும். வாக்கு கொடுத்து விட்டு நிறைவேற்றாமல் இருந்தால் நாம் இருக்கும் மார்க்கம் சத்தியமான மார்க்கம் இல்லை, உண்மையான மார்க்கம் இல்லை. இது ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி நடந்த நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. அவர் சொல்கிறார், என் மார்க்கம் இதுதான், ஓ தீனி, என் மார்க்கம் இதுதான், நான் உறுதி கொண்ட என் வழி தனி வழி. வாக்கு கொடுத்து விட்டு நிறைவேற்றாமல் இருந்தால் அது மார்க்கம் அல்ல என்பதை நான் விளங்கியிருந்தேன். அதனால் அடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நான் வந்தேன் என்று அந்த மனிதர் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். அவர் சொன்னாராம், இது நாள் வரைக்கும் நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் இருந்திருக்கிறேன். நான் எத்தனை பேரை நான் கொண்டிருக்கிறேன். ஒருத்தருக்கு வாழ்வை கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு வாழ்வை குறைச்சேன் இல்லையா? இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான செய்தி. எனவே உன்னுடைய வார்த்தையின் காரணத்தால், நீ வாக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிய அந்த வாக்கின் காரணத்தால் இன்றோடு என் கொள்கையை மாற்றிக் கொள்கிறேன். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று உன் கொள்கை இருந்துச்சு இல்ல, இது நாள் வரைக்கும் நீ கொள்கையா வச்சிருக்கீல்ல, இப்ப நான் என் கொள்கையை மாற்றேன். நான் இனிமேல் யாரை பார்த்தாலும், யாருக்கும் ஒரு மறுநாளும் முதல் நாளும் கொடுத்தவர்கள் பார்த்தவர்களுக்கு நான் செல்வத்தை கொடுக்க அந்த காரியத்தை நான் செய்கிறேன், தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தை நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று அந்த நுஅமான் வாக்குறுதி எடுத்துக்கொண்டார் என்பதை அல்லாமா இஸ்மாயில் ஹக் ரஹ்மத்துல்லாஹ் ரூஹுல் பயானில் சொல்லி காட்டுவார்கள். அதுதான் அல்லாஹ் சொல்றான், வல் மூஃபூன பிஅஹதிஹிம் இதா ஆஹது.
வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுங்கள், அதை மீறாதீர்கள் என்பதை ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். இதுதான் நன்மை தரும் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் சொல்லித் தருகிறான். சங்கேமிக்கவர்களே, யத்தீம்களை நீங்கள் பாதுகாருங்கள். அதுபோல நீங்க உங்களுக்கு கோபம் வந்தால் அதில் பொறுமையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், கோபப்படாதீர்கள் என்பதையும் கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வஸாபிரீன ஃபில் பஸாஇ வல் தர்ரா, யத்தீம்களை ஆதரிக்கணும், கோபத்தை குறைக்கணும் அப்படிங்க எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தொடராக சொல்லிக்கொண்டே இருக்கிறான். எனவே சங்கமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எதில் நன்மை இருக்கிறது என்பது நாம் விளங்க முடியாது. எல்லாவற்றிலும் நன்மை இருக்கிறது. போகின்ற பொழுது ஒரு வழியில கல்லு கிடந்தாலும் அந்த கல்லை நகட்டினாலும் நன்மை. போகும்போது பள்ளி கதவு திறந்திருக்குது, ஒத்துருமை இல்லை, அதை பூட்டினாலும் நன்மை. இல்ல தொழுகை நேரத்தில் அது பூட்டி இருக்குது, அதை திறந்து போட்டாலும் நன்மை. தொழுகை நேரத்துல அது சாத்தி இருக்குது, அது முழுமையா திறந்து வச்சாலும் நன்மை. முழுமையா திறந்து இருக்குது, ஒரு ஆடோ மாடோ உள்ள பூந்துடக்கூடாது, யாருமே இல்ல, எல்லாரும் தொழுகை முடிஞ்சிட்டு, இஷா முடிஞ்சிட்டு, ஒத்துருமை இல்ல, சரி சும்மா சாத்தி வச்சுட்டு போவோம், அப்படி செய்தாலும் நன்மை. வேஸ்டா ஒரு டீப் எரியுது, நம்ம அணைச்சிட்டு போவோம். எங்க மோதினார ஹசரத் கூப்பிடுறது, நம்ம மேல வந்து கதவும் தட்டி இருக்கிறாங்க, தட்டினவங்களும் உண்டு, ஃபேன் உள்ள ஓடுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உள்ள ஃபேன் ஓடுது சார், ஏங்க அதை அணைச்சிட்டு வரணும், உங்களுக்கான தானே போட்டாங்க, அவர் போட்டு நம்ம சொல்லிடணும், ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கு பிலால்ட்ட, நீங்க அணைச்சிட்டு போங்கன்னு சொன்னா அந்த ஆளு கேட்கறது இல்லை. எதுக்கு சொல்றேன்னா அருமையானவர்களே, எதில் நன்மை இருக்குன்னு தெரியாது. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி ஒரு செய்தி பதிவு செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன பொழுது ஒரு காட்சியை பார்க்கறாங்க. ஒரு மனிதர் சுவனத்தில் சந்தோஷமாக உலாவி கொண்டிருக்கிறார், மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார். அவங்கள்ட்ட கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த காரியம்பா உன்னை உள்ள கொண்டு வந்துச்சு கேட்டாங்க. எந்த காரியம் சுவனத்தில் உனக்கு கொண்டு வந்துச்சு, இவ்வளவு சுகபோகமாக மகிழ்ச்சியோடு சுத்திட்டு இருக்கிய அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னாரா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே, வீதியில ஒரு மரத்துண்டு கடந்துச்சு, பெரிய மரத்துண்டு. இங்கிருந்து அங்க போக முடியாம, அங்கிருந்து இங்க வர முடியாம மக்கள் திகைச்சிட்டு இருந்தாங்க, எவனும் செய்யல. அப்படித்தானே? இந்த நேரத்துல இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. நம்ம அடிக்கடி துஆ செய்யணும், ஹதரிலும் சஃபரிலும் அல்லாஹ் சொல்லுங்களேன் நம்மளை பாதுகாத்தருள்வானாக. ஒரு காரியம் ஏற்பட்டா அது செல்ஃபி எடுத்துட்டு, அது போட்டோ தான் எடுத்துட்டு இருக்கிறான், அதை எடுத்துட்டு இருக்கிறான், அவனுக்கு என்ன உதவி செய்ய மாட்டேங்கிறான். அவன் இப்படி நடந்துட்டு இருக்குது. அப்ப அவர் சொன்னாரு, மக்கள் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் வர முடியாமல் ஒரு மரத்துண்டு வழியில் கடந்தது, அந்த மரத்துண்டை நான் நகட்டி போட்டேன், அதனால அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் தந்தான்னு சொன்னாங்க. அதனால எனக்கு சொர்க்கத்தை தந்தான் என்று காருண்ய வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொர்க்கத்திலேயே அந்த மனிதர் அழகாக சொல்லி இருக்கிறார் என்பதை ஹதீஸ் ஷரீஃபில் நாம் பார்க்கிறோம். எனவே எந்த காரியத்தில் நன்மை இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது, எல்லா காரியங்களிலும் நன்மை இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலமெல்லாம் நன்மையான காரியங்களை செய்து ரப்பிற்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் அல்லாஹ் நம்மையும் நம் மனைவி மக்களையும் வாழடி வாழையாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் ரப்பின் பொருத்தத்தோடு வாழ தௌஃபீக் செய்வானாக. நபியை நேசம் கொண்டு வாழ தௌஃபீக் செய்வானாக. சாலிஹின்களான நல்லவர்கள் உலகத்தில் எப்படி வாழ்ந்து மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோன்றுண்டான வாழ்க்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. என்ன நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா